Good morning, students. The remaining part of the digestion in the buccal cavity, page number 79. The right side, first paragraph, அதில் வந்து fifth line. About 30% of polysaccharide. Polysaccharide means carbohydrates. Monosaccharide, disaccharide, polysaccharide. அந்த carbohydrates வந்து monosaccharide சொல்லுவாங்க. Second disaccharide. நெக்ஸ்ட் வந்து பாலிசாக்கரைட்ஸ். அந்த மோனோசாக்கரைட்ஸாக சேர்ந்து டைசாக்கரைட்ஸ் ஆகும், டைசாக்கரைட்ஸ்லாம் சேர்ந்து பாலிசாக்கரைட்ஸாக மாறும். அது வந்து ஸ்டார்ச், எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்டார்ச் சொல்லலாம். இந்த பாலிசாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஸ்டார்ச். இட்ஸ் ஹைட்ராலைஸ்ட், அது வந்து நீரால் பகுக்கப்படுது. இதனால் சலைவரி அமிலேஸ்ன்ற என்சைம்ஸ் வந்து அந்த ஸ்டார்ச் வந்து ஹைட்ராலைஸ் பண்ணுது. இன்ட்டு என்னத்தை அது வந்து பாலிசாக்கரைடாக இருக்கிறத டைசாக்கரைட்ஸாக மாற்றுது, மால்டோஸ். புரிஞ்சிச்சாப்பா? பார்த்திங்கன்னா புரியும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய 30% பாலிசாக்கரைட்ஸ் வந்து இந்த உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அமைலைஸ் என்சைம்ஸ் வந்து இரட்டை சாக்கரைட் டைசாக்கரைட்ஸாக மாற்றுது. The bolus is then passed into the pharynx and then into the esophagus by swallowing or deglutition. நன்கு அரைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் உணவு கவளங்களாக, அந்த போலஸ் தான் உணவு கவளங்கள், மாற்றப்பட்டு தொண்டை நம்ம வாய்க்குள்ளில் நன்கு உணவுப் பொருள் அரைக்கப்படுது. அரைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் உணவு கவளங்களாக மாற்றப்பட்டு தொண்டை வழியாக, ஃபேரிங்ஸ் வழியாக உணவு குழலுக்குள் செலுத்தப்படும் நிகழ்ச்சிக்கு விழுங்குதல், டீகுல்டிஷன்ஸ் என்று பெயர். நல்லா பார்த்துங்க. வாய்க்குள்ளில் இருக்கக்கூடிய அந்த உணவானது நன்கு அரைக்கப்பட்டு உணவு குழல் ஈசோஃபேகஸ்குள்ளே செலுத்தப்படக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் அது டீகுல்டிஷன்ஸ் என்று பெயர். The bolus further passes down through the esophagus to the stomach by successive waves of muscular contractions called peristalsis. உணவு கவளமானது உணவு குழலின் பெரிஸ்டாலிசிஸ் என்னும் அலை இயக்கம் மூலம் இரைப்பையை அடைகின்றது. அந்த என்னது ஈசோஃபேகஸில் இருக்குது. ஈசோஃபேகஸில் இருக்கக்கூடிய அந்த உணவானது அந்த பெரிஸ்டாலிஸ், அந்த மூமெண்ட்ஸ், வேவ்ஸ், அலை இயக்கத்தின் மூலமாக அந்த ஈசோஃபேகஸில் இருக்கக்கூடிய அந்த உணவானது அந்த ஸ்டமக்கை போய் சேருது. The gastroesophageal sphincter controls the passage of food into the stomach. இந்த மாதிரி ஈசோஃபேகஸில் இருக்கக்கூடிய இந்த உணவானது இரைப்பைக்குள் செல்வதை கார்டியாக் சுருக்கு தசை கட்டுப்படுத்துகின்றது. gastroesophageal sphincter controls the passage of food into the stomach. ஸ்டமக்குள்ளே வரக்கூடிய அந்த ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஸ்பிங்டர் மசில்ஸ் பேர் என்னது? gastroesophageal sphincter என்று அழைக்கப்படுது. கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.